அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். श्रीमन्नूतनरङ्गनाथेतिरारब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरतिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेहने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रारणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே துரக சவன வேத்யாம் ஷாமலோ ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலயத் குஷலம் நஹ கோபி காருண்யராசி. சபாயை நமஹ. பெரும் பாக்கியம் அடியனுக்கு இன்னிலிருந்து கிடைச்சிருக்கு. தேவாதிராஜனுடைய பிரம்மோற்சவ காலத்தில் தேவாதிராஜனை பற்றி சில வார்த்தைகள் விஞ்ஞாபிப்பதற்காக ஒரு அருமையான வாய்ப்பு அடியனுக்கு பெரியவாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்ட வரதராஜ பஞ்சாசத்தோடைய உபன்யாசம். சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக பல எம்பெருமான்களை ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாலும் வரதன் விஷயமாக வரும்பொழுது சாக்ஷாத் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் அப்படின்னு சொன்னா போல எம்பெருமான் தேவாதிராஜன் இந்த உலகத்தை எப்படி ரட்சித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாகவே தன்னுடைய வரதராஜ பஞ்சாசத்தை பூர்த்தியாக காண்பித்திருக்கிறார். வரதன ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது பல விஷயங்களை சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றார் நமக்காக. சாரீரிக சாஸ்திரத்தினுடைய விவரணங்களை பூர்த்தியாக இதில் காண்பிக்கிறார். தத்துவஹித புருஷார்த்தங்களை இதில் காண்பித்து கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரக வர்ணனமானது இதில் நமக்கு நன்றாக தெரிகிறது. சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியர்கள் வரதனை எப்படி ஸ்தோத்திரம் செய்தார்களோ அதே போல வரதனை ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு மேற்பட்டா போல சாரீரக சாஸ்திரத்தினுடைய பிரம்மசூத்திரங்களுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையுமே 4 அத்தியாயங்களை கொண்ட பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையுமே இந்த பஞ்சாசத்தில் காண்பித்து கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். அவ்வளவு வரதன் மேலே பிரீத்தி இருக்கு. யாருக்கு தான் பிரீத்தி இல்லாமல் போகும் வரதன் மேலே? எப்பேற்பட்ட எம்பெருமான்! மர்த்தியாவதாரஸ்து மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாதாதிக ந கேவலம் விபோஹோ அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக வரதனை பற்றி நாம் இந்த ஸ்லோகத்தை எம்பெருமானுடைய அவதார விசேஷணங்களை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் நாம் ரொம்ப அழகாகவே வரதன் விஷயமாகவும் நம்மளால் பார்க்க முடியும்.
பரித்ராணாய சாதுனாம் நான் கீதாச்சாரியன். விநாசகர்களை துஷ்கிருத்தம் பண்றதுல எண்ணம் இல்லைன்னாலும் சாது பரித்ராணத்துல எண்ணம் இருக்கு. அதனால அடியனுடைய அவதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கீதாச்சாரியனுடைய திருவாக்கு. ஆனால் தேவாதிராஜனும் எந்த விதமான விநாசகர்களை துஷ்கிருத்தம் பண்றதுக்காக காண்பிக்கல. ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சுவாமி தேசிகன் வரதனை அனுபவிக்கும் பொழுது மற்ற எம்பெருமானுடைய அவதாரங்களை போல இவருடைய அவதாரம் இல்லை. ரொம்ப அழகாகவே இருக்கு இவருடைய அவதாரம்னு பார்த்தால். யஜ்ஞவேதியில ஆவிர்பவித்தவன் எம்பெருமான் வரதன். பரித்ராணாய சாதுனாம்னு சொன்னா போல சர்வதா சாது பரித்ராணத்திற்காகவே அவதரித்தவன். மற்ற விஷயங்களுக்காக அவதரித்தவன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா உத்கிருஷ்டமான எல்லா விதமான புருஷார்த்தங்களை அளிக்கவும் நம்முடைய ஆர்த்திய எல்லாத்தையும் போக்குவதற்காக அவதரித்தான். சத்ருக்களை கொல்லுவதற்காக அவதரித்தான் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நாம பார்த்தால் எதற்காக எம்பெருமான் அவதரித்தான் வரதன் இந்த லோகத்தில் அப்படின்னால், அசேஷமா இருக்கக்கூடிய இந்த க்ஷிதி கலுஷத்தை போக்கடிக்கிறதுக்காக வரதன் அவதரித்தான் அப்படின்னு நாம ஸ்பஷ்டமா சொல்ல முடியும். இந்த பூமியில எத்தனையோ கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கிறான். போக்கடித்து நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காக எழுந்தருளி இருக்கான். அதுவும் சொல்லும்போது சொல்றா, அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார்னே சொல்றான். அந்த மாதிரியான ஒரு எம்பெருமான் எதற்காக வந்தான் அப்படின்னால் நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காகத்தான் வந்தான். நம்மளை ரட்சிக்கணும். நம்மளை ரட்சிக்கிறது மட்டும்தான் அவனுடைய காரியம். அதற்காக ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தான் அவன். எப்படி சக்கரவர்த்தி திருமகன் தந்தையார் பண்ண அஸ்வமேத யாகத்துல பாயாசத்தினால பிரசாதித்து திவ்ய பாயச சம்பூர்ணம் சொல்றா போல பாயாசத்தினால பிரசாதித்து கொண்டு இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளினானோ அதுபோல இல்லையா, ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு சொல்லிட்டு ராமம் தசரதாத்மஜம்னு சொன்னான். அந்த மாதிரி எழுந்தருளினானோ அதுபோல இவர் புத்திரன் பண்ண யாகத்திலிருந்து எழுந்தருளினார். அவர் தந்தையார் பண்ண யாகத்திலிருந்து எழுந்தருளினார். இவர் புத்திரன் பண்ண யாகத்திலிருந்து எழுந்தருளினார். புத்திரனிடத்துல பிரீத்தி இருப்பது அப்படின்னு சகஜம். புத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியை காட்டிலும் பார்த்தால் எம்பெருமான் தேவாதிராஜனுக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு, பத்த ஜீவர்களுக்கு எப்படி ஒரு கிருபையை பண்ணணும். சுவாமி தேசிகனும் அதுதான் சொல்றார். ஆழ்வாருடைய வார்த்தைகளை இங்க சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமா காற்றார் வரதன் திருவேங்கடமுடையான் விஷயத்திலேயே. அண்ணலே உன்னடி சேர அடியேற்கு ஆவாவென்னாயேன். ஆவா ஐயோ ஐயோன்னு கிருப்பை பண்ணணும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு கிருப்பை பண்ணணும்ன்ற அந்த மாதிரி ஒரு கிருப்பைய சுவாமி தேசிகன் சொல்றார் வரதன் நமக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றார். ஆரம்பத்திலேயே வரதனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் தான். எல்லாருக்குமே பார்த்தால் வரதனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நமக்கும் அதே ஆனந்தம் இருக்கு இப்போ. ஏன்னா 7 நாட்கள் வரதன் விஷயமாக நம்ம பார்க்க போறோமே. அதுவும் எம்பெருமானுடைய பிரம்மோற்சவ காலத்துல நியாயப்படி பார்த்தால் இன்னைக்கு எம்பெருமானுடைய ரத்தோற்சவம். எம்பெருமானுடைய உற்சவ காலத்துல நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு தௌர்பாகியத்தினால எம்பெருமானுடைய உற்சவங்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கல நமக்கு. இதை கூட எம்பெருமான் நமக்கு நல்ல விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறான். நம்முடைய பெரியவாள் நமக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா.
எம்பெருமானுடைய உற்சவங்களை நாம் சேவிக்க போயிருந்தோம்னா, திவ்யமங்கல திருமேனியை அனுபவிக்க போயிருந்தோம்னா, அவனுடைய இந்த மாதிரியான ஒரு குணங்களுடைய விவரணங்களை நம்மளால் கேட்டிருக்கிறது அப்படின்றது, இந்த காலத்தில் கேட்கறது அப்படின்றது கொஞ்சம் முடியாமல் போயிருக்கும். அதனால தான் என்னவோ எம்பெருமானே என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கல்பித்து கொடுத்துருக்கான், ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் நமக்காக. இதை மாதிரி ஒரு தௌர்பாகியத்தை காண்பிக்கிறா போல காண்பிச்சு ஒரு சௌபாகியத்தை நம்முடைய காதுகளுக்கு கொடுத்துருக்கான். இல்லைன்னா வரதன் விஷயமான சிந்தனத்தை தொடர்ச்சியாக 7 நாட்களும் நம்மளால் அனுபவிக்க முடியுமா? அடியேன் இந்த 7 நாட்களை ரொம்ப அழகாக பிரிச்சுண்டு வரதராஜ பஞ்சாசத்தை அடியேன் உபன்யாசத்தை பண்ணுறதுக்கு பெரியவாள் அனுகிரகம் பண்ணணும். முதல் நாள் வரதனுடைய மங்களாசாசனம் இன்னைக்கு, அதை அடியேன் ஒரு 2 நிமிஷத்தில் விஞ்ஞாபிக்கிறேன். 2வது நாள் 2வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய உபோத்காதம், பூர்வ பேட்டிகா, சுவாமி தேசிகன் காண்பிக்கிற விதத்தில் நைச்சியானுசந்தானம், அதன் பிறகு சுவாமி தேசிகனுடைய வரதனுடைய அனுபவம், சுவாமி தேசிகன் ஒரு அனுபவ பிரகாரம் வரதன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் நாள் 7வது ஸ்லோகம் தொடங்க 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். அதில் வரதனுடைய ஸ்வரூபம், வரதனுடைய தத்துவ விளக்கங்கள், அதாவது தத்துவகித புருஷார்த்தங்கள்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில், வேதாந்த சாஸ்திரத்தில் தத்துவத்தினுடைய விளக்கம் சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் காண்பித்தா போல, சாரீரக சாஸ்திரத்தில் முதல் 2 அத்தியாயங்கள் இந்த 7ஆம் ஸ்லோகத்திலேருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் சுவாமி தேசிகன் சாதித்தபடி, வரதராஜ பஞ்சாசத்தில் சாதித்தபடி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் 2 அத்தியாயங்கள். 4ஆம் நாள் 15வது ஸ்லோகத்திலேருந்து 26வது ஸ்லோகங்கள், அதில் வரதனுடைய ரூபம், அதுக்கப்புறம் வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரக வர்ணனம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் பல எம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றி சொல்லியிருக்கார், அந்த விஷயங்கள். அதன் பிறகு சாரீரக சாஸ்திரத்தினுடைய தொடர்ச்சி. 5ஆம் நாள் பார்த்தால் 27வது ஸ்லோகத்திலேருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் வரதனுடைய சௌசீல்யாதி குணங்கள் எப்படிப்பட்டவை, தத்துவத்துக்கு அப்புறம் ஹிதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாரீரக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சாதனாத்தியாயம் 3வது அத்தியாயம், அதில் பக்தின்னா என்ன, பிரபத்தின்னா என்னன்னு வரதராஜ பஞ்சாசத்தில் எப்படி சுவாமி தேசிகன் கையாண்டிருக்கார் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். 6ஆம் நாள் 40வது ஸ்லோகத்திலேருந்து 50வது ஸ்லோகம், அதில் வரதனுடைய விபூதி அப்படின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம், காஞ்சி மாநகரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகள். அதே மாதிரி வரதனுடைய பிரபாவம், புருஷார்த்தம், தத்துவஹிதங்கள் முடிஞ்ச பிறகு புருஷார்த்தம்னா என்ன வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாரீரக சாஸ்திரத்தில் 4வது அத்தியாயம் பலாத்தியாயம் மோட்சத்தை பற்றின வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லப்பட்டபடி விசாரம். 7ஆம் நாள் வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லப்பட்டபடி நிகமனம், அந்த 51வது ஸ்லோகம் பலசுருத்தியை நாம் பார்க்க போகிறோம். இப்படி வரதராஜ பஞ்சாசத்தை நம்ம 7 நாட்கள் பிரிச்சுக்கலாம். சுவாமி வரதனை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாகவே ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு முன்னாடியே அடியன் விஞ்ஞாபித்தேன். பிராச்சீன ஸ்லோகம் ஒன்று இருக்கு, யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதேச்ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். யாருடைய ஒரு பிரசாதத்தினால காது இல்லாதவன் கூட, செவிடன் கூட காது கேட்கிறதோ, செவிடனுக்கு கூட காது கேட்குமோ, பங்கு பிரதாவதி ஊனமுள்ளவன் கூட நன்றாக ஓடுவானோ, ஜவேனச்ச பக்தி மூகா ஊமையா இருந்தவன் கூட நன்றாக பேச ஆரம்பிப்பானோ, அந்த பிரபஷ்யதி குருடன் நன்றாக பார்ப்பானோ, சுதம் லபதேச்ச வந்தியா குழந்தையே இல்லாமல் இருப்பவருக்கு நன்றாக ஒரு குழந்தை பிறக்குமோ, அப்படிப்பட்டவர் யாருனால் வரதன். அந்த வரதனை சரணங்கதோஸ்மி அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.
இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் உற்சவ காலங்களில் இந்த ஸ்லோகத்தை நன்றாக சேவிக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தை ராமானுஜருடைய சரித்திரத்தில் இந்த ஸ்லோகம் இடம் பெற்றிருக்கு. ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தை சேவித்து தான் வரதனிடத்திலே பிரார்த்திக்கிறார், ராமானுஜரை காட்ட வேண்டும் அப்படின்னு. தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி வரதனை எல்லாருமே ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். சுதப்பிரகாசிகளை ரொம்ப அழகாக வரதனுடைய அனுகிரகத்தினால தான் சுதப்பிரகாசிக்காவே ஏற்பட்டது. சுதப்பிரகாசிகாச்சார் சொல்லும்பொழுது, வரதம் த்விரதாதீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். ரொம்ப அழகாகவே சுதப்பிரகாசிகாச்சார் இந்த வரதனை ஸ்தோத்திரம் செய்கிறார். கிரந்த ஆரம்பத்திலேயே தத்துவமுக்தா கலாபத்திலே சுவாமி தேசிகன் வரதன ஸ்தோத்திரம் பண்றார் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே. இன்னைக்கும் இந்த ஸ்லோகத்தில் திருமஞ்சன காலத்தில் கட்டியம் சேவிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாகவே சேவிக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயான் ஏஷ சம்வர்த்தமானோ நாபி நாளீகரிங்கன் மதுகர பட்டலி தத்தஹஸ்தாவலம்ப அஸ்மாகம் சம்பதோகான் அவிரள துளசி தாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திஹாரி கலயது வபுஷா காளிமா கைட்டபாரே. ரொம்ப அழகாகவே ஸ்தோத்திரம் பண்றார் வேதாந்த தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தில். வரதனிடத்தில் தேவராஜ அஷ்டகம்னு சொல்லிட்டு திருக்கச்சி நம்பிகள் ஈடுபடுறார். ஸ்ரீமத் காஞ்சும் முனிம் வந்தே கமலா பரிணாலயம்னு கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவம்னு பண்ணியிருக்கார். 50 ஸ்லோகங்கள் மொத்தம். கூரத்தாழ்வான் 102 ஸ்லோகங்கள் பண்றார். சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரம் இல்லாமல் சில பிரபந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள் வரதனை அனுபவித்து பாடுறார். அப்பைய தீட்சிதர் வரதராஜஸ்தவம்னு ஒரு 105 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். அத்வைத்தியா இருந்தாலும் வரதனிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. நிர்குண பிரம்மவாதத்தை அவர்கள் பிரதிபாதிக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஈடுபாடு எங்க இருக்கு அப்படின்னால் வரதனிடத்தில் இருக்கு. அப்பைய தீட்சிதர் சுத்த விசிஷ்டாத்வைத்தி. ஏன்னா யாதவாபீடத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காரு, அப்படிப்பட்டவர் தான் அவர். அவருடைய வம்சத்தினர் மொத்த பேருக்குமே வரதனிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு, அப்பைய தீட்சிதர் ஸ்லோகத்தை பெரியவா வியாக்கியானத்தில் எடுக்கிறா. வபா பரிமலோல்லாச வாசிதா அதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதம் உபாஸ்மஹே. தேவப்பெருமானுடைய திருமுகம் அவ்வளவு அழகா இருக்கான். அதுல சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய திருமுகம், புன்னகை பூத்து இருக்கக்கூடிய ஒரு திரு அதர தளிர், அழகான உதடுகள். என்னைக்கோ எந்த காலத்திலேயோ எப்பயோ பிரம்மா பண்ண அஸ்வமேத யாகத்தில் ஆவிர்பவித்து ஹவ்யமாகிற வப்பைய அதில் அமுது செய்தபடியினால அந்த திரு அதரத்தில் நறுமணமானது இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் வீசின்னு இருக்கு. அந்த நறுமணம், அந்த வாசனை இருக்கு, அது எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கிறது. வபா பரிமளோல்லாச வாசிதா அதர பல்லவம், அப்படி இழுக்கிறது அந்த வாசனை. அந்த திருமுகத்தை உபாசிக்கிறோம் அப்படின்னே சொன்னார் அப்பைய தீட்சிதர். அப்படி வரதனிடத்தில் எல்லாருக்குமே ஈடுபாடு, யாருமே வரதனிடத்தில் ஈடுபடாமல் இல்லை. அதனாலதான் சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலே சொல்லும்பொழுது, ஏன்னா காஞ்சிபுரத்தில் சத்தியவிரத கஷேத்திரத்தில் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இல்லை பெருமாள். நமக்காக ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கா. ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம், ஏன் அப்படின்னால்
அங்கே நம்மளை போல பக்தாள் இல்லை, வரதனை சேவிக்கக்கூடிய பக்தாள் அங்கே இல்லை. பிரகலாதன் போன்ற பக்தர்களை எதிர்பார்க்கல வரதன். மற்ற தெய்வங்கள் பிரகலாதனை போன்ற இருக்கக்கூடிய பக்திமான்களை எதிர்பார்த்தா, சாமானிய ஜனங்களை எதிர்பார்த்தான் வரதன். கருடோத்சவமாக இருக்கட்டும், ரதோத்சவமாக இருக்கட்டும், வரதா வரதான்னு நாம் போய் நிற்கிறோம் இல்லையா அந்த க்ஷேத்திரத்தில், அதை தான் எதிர்பார்க்கிறான் வரதன். இன்றைக்கி கூட பார்த்தா தெரியும், அந்த அனுபவம் மறக்கக்கூடாதுன்னு அதே நாளில் ஒவ்வொரு நாளைக்கு அந்த உற்சவத்தினுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டுருக்கா ஒவ்வொருத்தரும். அப்படி வரதனிடத்தில் ஈடுபாடு. எத்தனையோ உற்சவங்கள் நின்று போச்சு, யாருமே எதுக்குமே ஸ்டேட்டஸ் போட்டா மாதிரி தெரியல. நிறைய உற்சவங்கள் நிற்கிறது, ஏதோ ஒரு தௌர்பாகியம், மார்ச் மாதத்துலேருந்து ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது, உற்சவங்கள்லாம் நின்று இருக்குது. எந்த உற்சவத்துக்கும் யாரும் ஸ்டேட்டஸ் போட்டா போல தெரியல. ஆனால் இந்த உற்சவத்துக்கு அங்குரார்ப்பணத்தில் ஆரம்பித்து இன்னி பர்யந்தம் வரிசையாக ஸ்டேட்டஸ் போடுறா. போன வருஷத்து ஃபோட்டோக்கள் எடுத்து போட்டு வரதனை ஞாபகப்படுத்துகிறா. அவ்வளவு பக்தி. சாமானிய பக்திமான்களாக இருக்கக்கூடிய நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு பெருமாள் கருணாமூர்த்தி. மற்ற எம்பெருமான்களிடத்தின காருண்யம் இருந்தது, அந்த காருண்யத்திற்கு ஒரு அதிகாரி விசேஷம் இருந்தது. அந்த காருண்யத்தை அனுபவிக்கணும்னா சில அதிகாரிகள் தேவைப்பட்டனர். ராமன் கருணாமூர்த்தி தான். ஆனால் ராமனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னால், ராமனுடைய கருணையை பெறுவதற்குன்னு சில அதிகாரிகள் இருந்தார். ஆனால் வரதனுடைய கருணையை பெறுவதற்கு எந்த விதமான அதிகாரிகளும் தேவையில்லை. சாமானிய ஜனங்கள் போறோம். நமக்காக தான் நம் கண் முன்னாடி அவன் அத்திகிரியில எழுந்தருளி இருக்கான். ஏன்னா இன்னைக்கு நாம எடுத்துட்டு இருக்க விஷயமே வரதனுடைய மங்களாசாசனம் தான். யார் யார் எப்படி வரதனை மங்களாசாசனம் செய்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஜெகன்னிவாசனா இருக்கக்கூடிய பெருமாள், ஜெகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடியவன், ஸ்ரீயப்பதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் வாசுதேவனா தான் வரதன். வரதன் யாருமே இல்லை, தனியா இல்லை, வாசுதேவன் தான் வரதன். வாசுதேவன் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சன்னு சரணாகதிய நமக்காக காண்பித்து கொடுத்தார். அந்த சரணாகதியில ஈடுபட வைக்கிறவன் வரதன். ஏன்னா வேற எதுவுமே கிடையாது இல்லையா. துவத்பாதம் மூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஆளவந்தார் சொன்னா போல நமக்கு வேற எதுவுமே தெரியல, வரதனுடைய திருவடி தான் நமக்கு தெரிகிறது. அந்த அழகான சின்ன திருவடி, அந்த திருவடியில நாம மூழ்கி போய் கிடக்கிறோம். 365 நாட்கள் உற்சவங்கள் இருந்தாலும் அந்த 365 நாட்களும் உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு நாம ஆனந்தமா இருக்கோம். ஏன்னா காஞ்சி பாக்கியம், அது காஞ்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பாக்கியம். கொஞ்ச நாட்களாவது காஞ்சியில் இருக்க மாட்டோமா, வரதனுடைய உற்சவங்களை சேவிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவையும் தனக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஒவ்வொரு வஸ்துவையும் வாசஸ்தானமாக கொண்டிருக்கிறான். அப்படின்னால் ஒரு அத்திகிரி மலையே வாசஸ்தானமாக வைத்திருக்கான அபரிமிதமான உதார குணசாகரத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தை, அபரிமிதமான எல்லையை உடைய ஸ்ரீவைகுண்டத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் ஒரு அத்திகிரி மலையில எழுந்தருளி அதை ஒரு எல்லையாக நமக்கு அமைத்து கொண்டு அந்த மலையிலிருந்து நம்மளை ரட்சித்து கொண்டிருக்கிறான். அப்படின்னால் அவனுடைய காருண்யம் எப்படிப்பட்டதா இருக்கும். அதனாலதான் சுவாமி தேசிகன் அடைக்கல பத்திர கூட ஆரம்பிக்கும் பொழுது முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனேன்னு சொன்னார். முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில். இந்த பாரத தேசத்துல 7 ஊருக்கு 7 ஊர்ல இருந்தாலே மோட்சம்னு சொல்லுவான். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைத்தே மோட்சப்பிரதாயகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, இந்த காசி,
இந்த புரி, துவாரவதி இதெல்லாம் காட்டிலும் காஞ்சிக்கு ஒரு மகாத்மியம். ஏன்னா காஞ்சியில் எம்பெருமான் வரதன் எழுந்தருளி இருக்கான். மற்ற ஊர்கள்லாம் பாருங்கோ, மற்ற ஊர்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா இருக்கும். ஏதோ ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். 365 நாளும் பக்தர்களுடைய குழாம் அதிக அளவில் கூடக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தால் அது வரதனுடைய திவ்யஸ்தானமாக தான் இருக்கும். அவதார தினத்தில் தொடங்கி கடைசி நாள் பர்யந்தம் பார்த்தால், திருப்பி பங்குனி 31 பர்யந்தம் பார்த்தால் எப்பேற்பட்ட பாக்கியம், எத்தனை உற்சவம். ஏன் இப்படியே சொல்லலாம், சித்ரா ஹஸ்தத்திலிருந்து சித்ரா ஹஸ்த பர்யந்தம் பார்த்தால் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், எத்தனை உற்சவங்கள், எத்தனை நாம சேவிச்சுட்டு இருக்கோம். வரதனை எப்படி சேவிக்கிறோம்? ராத்திரி 2:30 மணிக்கு தேருக்கு எழுந்தருளுகிறான் அப்படின்னால் அந்த 2:30 மணிக்கு நாமளும் எழுந்து ஓடுறோம் அவனுடைய சேர்ந்து. நாச்சியார் திருக்கோலம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா நாமளும் 3 மணிக்கு கிளம்பி போறோம். எந்த ஊர்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இன்னி பர்யந்தம்? ராத்திரிலாம் அவனுக்கு தூக்கம் கிடையாது, ராத்திரிலாம் நமக்கும் தூக்கம் கிடையாது. அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறது நமக்கும் வேலை. அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் போறோம். அவன் 2ஆம் காப்புக்கு போனா நாம 2ஆம் காப்புக்கு போறோம். அவன் நம்மாழ்வார் சன்னதிக்கு போனா நாமளும் நம்மாழ்வார் சன்னதிக்கு போறோம். அவன் நெல் அலக்கிறதுக்கு போனா நாமளும் நெல் அலக்கிறதுக்கு போறோம். வேற வழியே தெரியல நமக்கு. அவன் எங்க போறானோ நாம போறோம். அவன் 10 நாள் உற்சவம் கொண்டாடுறான், நாமளும் 10 நாள் உற்சவம் கொண்டாடுறோம். இதுதான் வரதனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. பெருந்தேவி நாயிகா சமேத அவன் எழுந்தொண்டு இருக்கிறான் அத்திகிரி மலையில. நாம நம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்ய கதிவத்தையும் காண்பித்து சரணாகதியை அவனிடத்துல பண்ணிக்கொண்டு அந்த அத்திகிரி மலையே கத்தின்னு நாம இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜீவர்களும், பத்த ஜீவர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கா. அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, அந்த சதுர்முக பிரம்மா தொடங்கி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜ்ஞ மிஸ்ரஸ்ய ஜெகதஹானா, அந்த பிரம்மாவில் தொடங்கி சதுர்முக பிரம்மாவில் தொடங்கி புல்லு பரியந்தம் இருக்கக்கூடிய சேத்தனர்கள் அப்படின்னு சொன்னான். வரதனிடத்துல பிரம்மாவில் தொடங்கி புல்லு பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லாருமே அவனுடைய திருவடியை தான் ஆசிரியத்து இருக்கிறோம். யாருமே வேற எங்கேயுமே போகல. எப்படி சொல்லப்படுறது அப்படின்னால், எப்படி இதை பார்க்கலாம்னால், அஸ்வமேத யாகம் பண்ணி அவனை அக்னியிலிருந்து அவனை ஆவிர்பவித்து அத்திகிரி அருளாளம் மலையில எழுந்தருள பண்ணினார் பிரம்மா. அன்று தொடங்கி சின்ன வன்னி மரம் பரியந்தம் இன்னைக்கு அவனை தான் ஸ்தோத்திரம் பண்றது இல்லையா? சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்த நாம அப்படியே வரதனிடத்துல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வரதனிடத்துல எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கு. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல இப்படிப்பட்ட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆரம்பத்தில் சொல்றார், த்விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே, த்விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே. அத்திகிரி மலை, அந்த அத்திகிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு மேல் பிரதேசம். அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேசத்தையே தன்னுடைய கிரகமாக உடையவன் சத்மவான் பத்மயோனே. சத்மவான் இருப்பிடமாக உடையவன் அப்படி. பத்மயோனே துரக தவன வேத்யாம் ஷியாமலோ ஹவ்யவாம். பத்மயோனே தாமரை பூவிலே பிறந்தவன், நான் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலே பிறந்தவன். அப்படி பிறந்த எம்பெருமான், அவர் செய்த அந்த பிறந்த பிரம்மா, அவராலே பண்ணப்பட்ட அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய வேதி அந்த யாகத்தில் தோன்றி ஷியாமலகா நீல நிறத்தோடு இருக்கக்கூடியவன், அவ்யவாக அக்னியாக இருக்கக்கூடியவன். கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி. இது பெருந்தேவி நாயகியாவோட, பெருந்தேவியை சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். பெரிய பிராட்டியா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியோட கொடி போன்று இருக்கக்கூடியவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கல்ப விருட்சம் போன்றவர் இவர்.
காருண்ய ராசி, காருண்யத்திற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். கோபி, இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான புருஷன் யாரு இருக்காருன்னு கேட்கிறார். அப்படிப்பட்டவன் நகா க்ஷேமம் கலையது, நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு, இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான புருஷன் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னே சொல்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வரதன மங்களாசாசனம் பண்றார். ஆரம்பத்தில் கலையத்து குசலம் நகா, கலையத்து குசலம் நகான்னு சொன்னது கொடுக்கட்டும், நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நகான்னு வேற சொல்லியிருக்கார். அவருக்கு மட்டும் இல்லை, நகா நமக்கும், அதாவது எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் அர்த்தம். சிஷ்யர்களையும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறார் அப்படின்னா, எல்லாரையும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறார். எவ்வளவு கஷ்டம் இந்த லோகத்தில், இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் அனாதி மாயையா சுப்தான்னு சொல்றாரு. ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் ஆழ்வார். ஆழ்வாருக்கு எல்லா ஆழ்வார்களையும் பார்த்தால் ஆழ்வார்கள் எல்லாருக்குமே திருமாலிருஞ்சோலையில் ஒரு ஈடுபாடு அதிகம். அவ்வளவு ஒரு ஈடுபாடு திருமாலிருஞ்சோலைன்னு வரும்பொழுது ஆழ்வார்களுக்கெல்லாம். வரதனுக்கு காஞ்சிபுரத்தில், வரதனிடத்தில், தேசிகனுக்கு காஞ்சிபுரத்தில் வரதனிடத்தில் ஒரு ஈடுபாடு. எப்படி ஆழ்வார்களுக்கு திருமாலிருஞ்சோலையில் ஈடுபாடோ அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகருக்கு வரதனிடத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு. எல்லா இடத்துலையுமே வரதன ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். யாரவா பீடத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, தேவர்கள் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றா போல ஒரு ஸ்லோகம். முதல் சர்க்கத்தில் 43வது ஸ்லோகம். அது வரதனுக்கான ஸ்லோகம். வரதன் விஷயமாகத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. திரிவேதி மத்தியதீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாக்யாந்தரஹவிர்புஜே. வரதன், வரம் தருபவன் அப்படின்னு மட்டும் சொன்னா போராது. வரம் அப்படின்றதுக்கு சிரேஷ்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது ஒரு தொன்யர்த்தம். வரம்னா சிரேஷ்டம்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. சிரேஷ்டமான விஷயங்களை தருபவன். அதனால கேட்டதையெல்லாம் கொடுப்பவன் வரதன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறத காட்டிலும் லோகத்தில் உயர்ந்த மிக சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு உத்கிருஷ்டமான ஒரு பரமபதத்தை நமக்காக கொடுக்கக்கூடியவன் வரதன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வரதனுடைய சரித்திரத்தை நாம பார்த்தோம்னா, வரதன் எப்படி ஆவிர்பவிக்கிறான் அப்படின்னால், பிரம்மா, சத்ருமுக பிரம்மா ஒரு யாகம் பண்றார், அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகத்தில் அக்னியிலிருந்து அவன் ஆவிர்பவிக்கிறான். அவன் ஆவிர்பவித்து நம்ம எல்லாம் ரட்சிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நாம் முன்னாடியே பார்த்தோம். இப்போ நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறான் அப்படின்னும் பொழுது அக்னியிலிருந்து உண்டாகிறான். அக்னியிலிருந்து உண்டாகும் பொழுது அக்னி பகவான் அவர் தானே இந்த இடத்துல சொல்லப்படணும். எப்படி வரதன் சொல்லப்படுகிறான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ எந்த குணங்களா இருந்தாலும் அக்னி பகவானைத்தானே சொல்லணும். ஹவிச வாங்கிக் கொள்வது யாரு? அக்னி பகவான் தானே. இப்போ இந்திராய ஸ்வஹா, இந்திராய நமஹா அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியம் சொல்றோம். அப்போ அந்த ஹவிச இந்திரனுக்காக அக்னியில பிரக்ஷிப்தம் பண்றோம். அந்த ஹவிர் பாகத்தை அக்னி பகவான் இந்திரனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். அது மாதிரி வரதன ஸ்தோத்திரம் பண்ணி வரதனுக்காக பிரக்ஷிப்தம் பண்ணப்பட்ட அந்த ஹவிர் பாகத்தை அக்னி பகவான் தானே வரதனிடத்திலே தெரிவிக்கிறார், வரதனிடத்திலே சேர்ப்பிக்கிறார் அப்படின்னு தானே சொல்லணும். எப்படி நேரடியாக நீங்கள் வரதனை இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கோ அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகனே பதில் சொல்றார், ஷியாமலோ ஹவ்யவாகா அப்படின்னு சொன்னார். வெறும் ஹவ்யவாகன், ஹவ்யம் வகதி இது ஹவ்யவாகா, ஹவிசை வாங்கிக் கொள்வதனால் ஹவ்யவாகன் அப்படின்னு பேர். யாருக்கு? அக்னி பகவானுக்கு.
இப்போ இங்க சொல்லப்படுறவர் யார் அப்படின்னால் வரதன். ஷியாமலோ ஹவ்யவாகா, நீல நிறமாக இருக்கக்கூடியவன் வரதன் அப்படின்னா. வேதம் சொல்றது யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொல்றது. சாட்சாத் யஜ்ஞம் விஷ்ணு பகவானாக சொல்லப்படுறது. வைதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், பரமைகாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் அனன்ய பிரயோஜனமாக வேற விதமான பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் லோகத்தினுடைய நன்மைக்காக வேத கோஷத்தை சிரவணம் பண்ணி அவர்களுடைய பிரதிதினம் இன்னைக்கும் பார்த்தால் காஞ்சிபுரத்தில் வேத கோஷம் கேட்டுட்டே இருக்கும். அந்த வேத கோஷத்தை பெருமாள் கேட்டுட்டே இருக்கான், சர்வதா சிரவணம் பண்ணிட்டே இருக்கான். அந்த வேத கோஷத்தை அவன் கேட்டுட்டே இருக்கான். அவன் கேட்டுட்டே அந்த அக்னியிலிருந்து அந்த பெருமாள், வைதிக பெருமாள் அவன் வேதத்திலிருந்து ஆவிர்பவித்தான் அப்படின்னு சொன்னால் அது நியாயம். ஏன்னா சத்துருமுகம் இருக்கு பிரம்மாவுக்கு, 4 முகங்களை கொண்டு 4 வேதங்களை சர்வதா சொல்லிகிட்டே இருக்கான் பிரம்மா. அதனால அந்த வேத துவனி, அந்த வேத சத்தத்தை கேட்டு பெருமாள் அவதரித்தான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. பிரம்மாவுடைய யாக வேள்வியில பெருமாள் உதித்தான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அப்போ இவரை சொல்லலாம் சுவாமி தேசிகன் சியாமலோ ஹவ்யவாகான்னு சொல்லலாம். நீல நிறமான, ஏன்னா நீல நிறம், நீல கல் எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக தான் இருக்கும். பெருமாள் நீல நிறமா இருக்கான்னா குளிர்ச்சியை உடையவன் அர்த்தம். நமக்கெல்லாம் குளிர்ச்சியை தரக்கூடியவன், நியாயமான விஷயம். அவன் குளிர்ச்சியாக இருக்கிறான், அதனால அவன் அப்படி சொல்லலாம். ஆனா இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லலையே சுவாமி தேசிகன், ஹவ்யவாகான்னு சொல்லியிருக்காரு. வரதனை சீதளனா சொல்ல வேண்டி இருக்க வரதனை ஹவ்யவாகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார், உள்ளத உள்ளபடி ஸ்தோத்திரம் பண்றார். அந்த விருத்தத்தை, சரித்திரத்தை அனுசரித்து சுவாமி தேசிகன் இந்த இடத்துல வரதனை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஏன்னா அப்படி பண்றது தானே, சரித்திரத்துக்கு ஏற்றா போல வர்ணனம் பண்றது தான் உச்சிதம். சரித்திரம் ஒன்று இருக்கு, வர்ணனம் ஒன்று இருக்குன்னா அது உச்சிதம் கிடையாது. சுவாமி ஒன்றும் காளிதாசன் இல்லையே. காளிதாசாதி காவியங்கள் கவிகள் வேணா காவியங்களில் ஒரு மாதிரியும் புராணங்களில் ஒரு மாதிரியும் இருக்கும். அவர்களுடைய கல்பனையை போல அவர்கள் கவிகள் இயற்றுவார்கள். ஆனால் இந்த கவி அப்படி இல்லையே. இந்த கவி சாட்சாத் வெங்கடேச அவதாரோயம்னு சொல்லிட்டு இருக்கோமே நாம தான் இல்லையா. ஸ்ரீனிவாசனாகவும் எம்பெருமானாராகவும் அவதரித்த மகான் இல்லையா, தத் கண்டாவதாரமாகவும் அவதரித்தவர் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது உள்ளதை உள்ளபடி தானே தெரிவிப்பார், அப்படி தானே பண்ணணும். ஏற்கனவே சொன்னா போல வரம்ன்ற சப்தத்துக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அதை தான் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கணும். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான், எந்த விதமான உத்கிருஷ்டமான புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த இடத்துல அவிர்பாகம்னு சொன்னது யாகத்துல பிரச்சிப்தம் என்ற அவிர்பாகம் இல்லை. சரணாகதர்கள் சரண்யன் இடத்துல தன்னுடைய ஆத்மாவை ஹவிஸாக சமர்ப்பிக்கின்றனர். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அவிர்பாகம். ஆத்மான்ற ஹவிஸை பெற்றுக்கொள்கிறான் இவன். அதனால அவ்யவாகான்னு இந்த வரதனுக்கு பேரு. பரமைகாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள், பிரபன்னர்கள், வரதனை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள், வேற யாரையும் ஸ்மரணத்திலே நினைத்து பார்க்காதவர்கள், அவர்கள் என்ன பண்றான்னா வரதா வரதான்னு சொல்லிட்டு வரதனிடத்துல சாட்சாதாக அவர்கள் பிரபத்தி செய்து கொள்ளும் பொழுது தன்னுடைய ஆத்மாவை அவனிடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். இதுதானே பிராட்டியினுடைய 3வது கட்டளை இல்லையா. சொல்லும் பொழுது பகவதி ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னா பிராட்டி. பகவதி ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னால் தன்னுடைய ஆத்மாவை ஹவிஸாக சமர்ப்பிக்கிறார்கள் வரதனுடைய பக்தர்கள் அப்படின்னு. ஏன்னா வியாசஸ்மிருதியில ஒரு விஷயம் இருக்கு. வசூரண்ய மந்திரத்தை கொண்டு ஆத்ம ஹவிஸ ஹோமம் பண்ணா அந்த அக்னி பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு பேரு. அந்த அச்சுதன் யாரு அப்படின்னா பெரியவாள் பிரமாணம் காட்டுறா.
ஆத்ம ஹவிஸை வரதனிடத்தில் சமர்ப்பிக்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய ஆத்மாவை அவிர்பாகமாக வசுரண்ய மந்திரத்தை சொல்லி வரதனிடத்தில் சமர்ப்பித்தால், அந்த யஜ்ஞத்தில் எழுந்தருளின அந்த எம்பெருமானிடத்தில் தெரிவித்தால், அந்த அக்னி பகவானாக வரதன் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான், அச்சுதன் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அதுதான் வியாச ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் நீலமேக சியாமலனாக இருக்கக்கூடியவன், சர்வ வியாபகனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் நாராயணன் அக்னி ஆகும் பொழுது வியாபக தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நீல வர்ணம், சியாமல வர்ணம் இருக்கு, அது எம்பெருமானிடத்தில் சீதளமாக இருக்கு. அந்த அக்னியுடைய அந்த அக்னியுடைய ஒரு குணமும் அந்த சீதளம் அப்படின்ற ஒரு குணமும் சேர்ந்து அந்த அக்னி தர்மத்தை மாற்றி அமைத்து இந்த சீதளமான தர்மம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ தன்னுடைய தர்மங்களால அக்னியுடைய உண்மையான தர்மத்தை அடக்கி வச்சு கொடுத்து அந்த சீதளம். அதனால தான் சியாமலோ ஹவ்யவாகா அண்ணா எல்லாருக்கும் குளிர்ந்து கட்டாட்சிக்கிறான் பெருமாள் வரதராஜன். அப்படிப்பட்ட ஒரு வரதராஜன் ஒன்று. ஆனால் தான் சொல்லும்பொழுது வரதராஜனை ஸ்தோத்திரம் பண்றா. அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார், ஆணை பறி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கடுத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். எப்படிப்பட்ட ஒரு இதுனா, திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதையே வரதாய நமஸ்துப்யம் பாக்கியாந்தர ஹவிர்புஜே. ஏற்கனவே சொன்ன யாதவாபீடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. யார ஸ்தோத்திரம் பண்றா? வரதன ஸ்தோத்திரம் பண்றா. வரதாய நமஸ்துப்யம் அப்படின்னு சொன்னா. அப்படிப்பட்ட வரதன ஸ்தோத்திரம் பண்றா தேவர்கள் எல்லாமே. சத்யவிரத கஷேத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்றா, சத்யவிரத கஷேத்திர பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா. பாகவதத்தில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது சத்யவிரதம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்றார்கள் எல்லாரும். அப்படி சத்யவிரத பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார்கள் எல்லோரும். அப்போ அந்த பாக்கியமா இருக்கக்கூடிய அவிசையும் ஆந்தரமா இருக்கக்கூடிய ஆத்மான்ற அவிசையும் புஜிக்கக்கூடிய ஸ்வீகரித்துக் கொள்ளக்கூடிய அக்னியாக எம்பெருமான் வரதன் அந்த இடத்துல இருக்கான். வேத மத்தியத்துல உதிக்கிறான். திரிவேதி மத்திய தீப்தாய, 3 வேதங்களுக்குள் மத்தியில ஜுவலிக்கிறான் பெருமாள். இது ஒரு காரண பொருள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் காஞ்சிபுரத்துலையும் அதே மாதிரி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சாதாரணமாக வரதனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தவர் வரதன் விஷயமாக மாத்திரம் சொல்லிட்டு இல்லாமல் இந்த காருண்யம் பெருமாளுக்கு எப்படி கிடைச்சது? இது இப்போ இந்த காருண்யம் சுவாபாவிகமா இருக்கா இல்லை இன்னொருத்தர் இடத்துலேருந்து வந்துதா? இந்த காருண்யம் சுவாபாவிகமாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னொருத்தர் இடத்துலேருந்து தான் வந்தது. ஏன்னா இன்னொருத்தி அங்கே காரணமாக இருக்கா. இவர் இங்கே சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? இவர் இங்கே என்ன வேணா சொல்லலாம். துரக சவணவேத்யாம் ஷியாமலோ ஹவ்யவாகா, அவிர்பாகத்தை வாங்கி கொள்ளக்கூடியவனா இருக்கான். புத்திரன் கொடுக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த அவிர்பாகத்தை வாங்கி கொடுக்கக்கூடியவனா இருக்கலாம். இவனுக்கு பரத்துவம் அதிகமாக இருக்கலாம். இந்த பரத்துவம்லாம் காருண்யத்தை எப்படி காண்பிச்சு கொடுத்தது? பரத்துவம் இருக்கு. மாம் ஏகம் சரணம் ரஜ, ஆனால் தான் மா சுச்சகா அப்படின்னு இன்னைக்கும் காட்டுறான். ஒரு இடத்துல மாம் ஏகம் சரணம் ரஜன்றான் ஒரு திவ்ய தேசத்துல. இந்த திவ்ய தேசத்துல மா சுச்சகான்னு காட்டுறான், கவலை கொள்ளாதே அப்படின்றான். அப்படிப்பட்ட ஒரு காருண்யம், நம்மளையெல்லாம் கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லக்கூடிய கோபி காருண்ய ராசிகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்படி இவனுக்கு வந்தது அப்படின்னால் மகாலட்சுமியினால ஏற்பட்டது. பெருந்தேவி நாயிகாவோடு இருக்கான் இல்லையா இவன்? பெருந்தேவியோடு இருக்கிறபடினால இவருக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டது. இந்த லோகத்தாரை ரட்சிக்க வேண்டும், சர்வதா அத்திகிரி மலையில எழுந்தருளி நம்மளை எல்லாம் ரட்சிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டது.
வல்லரி அப்படின்னா, வல்லரி அப்படின்னால் கொடின்னு அர்த்தம். வல்லினா கொடி. கல்பலதை அப்படின்னு பேரு. கல்பலதா, கல்பலத்தையோட கூடின கல்ப விருட்சம் பெருமாள். கல்பலத்தை யாருன்னா கன்யா வல்லரி கல்பசாக்கின்னு, சாட்சாத் பெருந்தேவி தாயார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் அப்படின்னே சொன்னான் கோதாஸ்துதியில் சுவாமி தேசிகன். 5 தேவ விருட்சங்கள் இருக்கு. மந்தாரம், பாரிஜாத்தம், சந்தானம், கல்பவிருட்சம், ஹரிச்சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தேவ விருட்சங்கள். இந்த 5ம் கேட்கக்கூடிய வரத்தை எதையா இருந்தாலும் கொடுக்கும். இந்த இடத்துல பிராட்டி பெருமாள் இவா 2 பேரும் தேவ விருட்சமாகவே ஸ்தோத்திரம் பண்றா. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா அப்படின்னு லக்ஷ்மி தந்திரத்தில் வெங்கடாத்வரி சொல்றார். குசலம் வழங்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கலையத்து மங்களாசாசனம் பண்ணும்பொழுது கலையத்து குசலம் நகா கோபி காருண்ய ராசின்னு, கலையத்து குசலம் நகா, குசலத்தை வழங்க வேண்டும். யார் வழங்கணும்? திவ்ய தம்பதி தான் வழங்கணும். எப்படிப்பட்ட திவ்ய தம்பதி அப்படின்னு கேட்டால் தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள். ஏன்னா ஹவிர்பாகத்தை வாங்கிக் கொள்கிறான், ஆத்ம ஹவிஸை வாங்கிக் கொள்கிறான். அப்ப இவரிட வரதனிடத்தில் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுறது. என்ன உத்தேசம் அப்படின்னு கேட்டால், நமக்கு பக்தர்களுக்கு என்ன உத்தேசம் அப்படின்னா ஆத்ம ஹவிஸ சமர்ப்பிக்கிறதுல ஒரு உத்தேசம் இருக்கு. இவரிடத்துல மட்டுமா சமர்ப்பிக்கணும், வேற யாரிடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் கல்பலத்தையோட கூடி இருக்கக்கூடிய கல்பவிருட்சமான எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கணும். ஏன்னா கல்பவிருட்சமா இருக்கக்கூடிய இந்த பெருமாளை கல்ப கொடியா இருக்கக்கூடிய அந்த பிராட்டி அனைத்து ஆசிரித்து நிற்கிறார் இல்லையா? லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகா அப்படின்னு சொல்லுவா. அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மியின் நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே. லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகா, அப்படி அனைத்து ஆசிரித்து இருக்காவோ. அப்படி அனைத்து ஆசிரித்து இருக்கிறபடினால இந்த மிதுனம் தான் உத்தேசியம் இந்த இடத்துல. அதுதான் ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். தனி பெருமாளையோ தனி தாயாரையோ நாம் சொல்றதில்லை. நம் சித்தாந்தமே இதுதான், ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் தான். இந்த விஷயத்தில் சம்பிரதாய பேதம் எதுவும் கிடையாது. நாம் அது உள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஈட்டிலேயே இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. யுவாம் தம்பதி தெய்வத்தம் நகான்னார் சுவாமி தேசிகனே ஒரு இடத்துல. பாவாரூடௌ பகவதி யுவாம் தம்பதி தெய்வத்தம் நகா ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகனே சொல்றார். உத்தேசத்தும் மிதுனத்துக்கு தான் இருக்கு, ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவத்தில் தான் இருக்கு. கிரீஷ்மே சீதமிவ இருக்கார் இவர். சம்ஸ்கிருத பாஷையும் தேவ விருட்சத்தை ஹரிச்சந்தனம் அப்படின்னு சொல்லிச்சு. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு லோகத்தில் குளிர்ச்சியை தருகிறார்கள். யாரு? வரதனும் பெருந்தேவி தாயாரும். நம்முடைய ஆத்ம அவிசை இருவரும் சுவீகரித்துக் கொள்கிறார்கள். அக்னி வேஷத்தை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர வரதன் சுடக்கூடிய அக்னி இல்லை. இவர் பச்சை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசுதேவா விருட்சம். என்ன பண்ணோம்? குளிர்ந்த நிழலை கொடுத்து நம்மளை எல்லாம் சுகமா இருக்க வைக்கும். அது ஒரு ஹரிச்சந்தன விரதம், ஹரிச்சந்தன மரம். ஒரு பெண் கற்பக கொடி போன்று இருக்கக்கூடியவர்கள், கற்பலத்தையா இருக்கக்கூடியவள், இந்த அக்னிய அணைச்சின்னு இருக்கும் பொழுது அந்த கல்ப விருட்சத்துக்கு எங்கேயாவது சூடு இருக்குமா? கண்டிப்பா சூடு இருக்கவே இருக்காது. வரதன் ஏன் சீத்தளமா இருக்கார்?
பெருந்தேவி தாயாரால் சீத்தளமாக இருக்கார். இல்லைனா வருமா? யோசிச்சு பாருங்கோ. இல்லைனா இந்த சீத்தளம் வருமா? பெருமாளுக்கு இந்த சைத்தியம் வரத்துக்கு யார் காரணம் அப்படின்னால் பெருந்தேவி தாயார் காரணம். அழகான ஒரு பொண்ணு, லதைய போன்று இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அந்த பெண் இந்த கல்ப விருட்சத்தை, அக்னியாக ஜுவலித்து கொண்டிருக்கக்கூடிய கல்ப விருட்சத்தை அணைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது அந்த கல்ப விருட்சத்துக்கு சூடுன்னு ஒன்று இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது, பறந்து போயிடும்னா வியாக்கியானத்தில். இதெல்லாம் வரவே வராதுன்னா. ஏன்னா அந்த கொடி எப்படிப்பட்ட கொடி? சாதாரணமாக தரையில் வளர்ந்த கொடி கிடையாது, மலையில் உண்டான கொடி கிடையாது. அது பார்க்கடலில் வளர்ந்த கொடி. அது பார்க்கடலில் உதித்து வளர்ந்த கொடி. அது அதனால அந்த கொடி சுத்தின்னு இருக்கிறபடினால அந்த கல்ப விருட்சம் சுடுன்னு நாம ஏன் பயப்படணும்? அவர் அக்னியிலே உதித்தவர், அவர் நம்மளையெல்லாம் சுட்டு எரிப்பார் வரதன் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏன் வரணும்? ஏன்னா குளிர்ந்து இருக்கக்கூடியவள், கல்ப விருட்சமாக இருக்கக்கூடிய பெருந்தேவி நாயக்கா அவரை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, அணைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம ஏன் பயப்படணும்? அவள் பார்த்துக்கிறா எல்லாத்தையும். சரிப்பா, அடுத்த கேள்வி. அக்னியாக ஆவிர்பவித்தவர் சுடாமல் சியாமலமா இருக்காருன்னு சொன்னா லோகத்துல ஏத்துப்பாளா? யாராவது குளிர்ச்சியா இருக்காருன்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாளா? அப்படின்னா ஏத்துப்பா. ஏன் ஏத்துக்க மாட்டா? பிராட்டியினுடைய பிரபாவம் அப்படி. ராமாயணத்துல பிராட்டி சீதோபவ அனுமதகான்னால எதிவா ஏகபத்னித்துவம் சீதோபவ அனுமதான்னு சொன்னா ராமாயணத்துல. அக்னி பகவானுடைய சுபாவம் என்ன? சுடுற சுபாவம். அக்னி பகவானுடைய சுபாவத்தையே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை, மாற்றி அமைத்த கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இவள் பிராட்டி அக்னி பகவானை நிர்பந்தித்து காண்பித்தாள். அப்போ அக்னி பகவானுக்கு இருக்கக்கூடிய உண்மையான சுபாவத்தையே மாற்றி காண்பிக்கிறாள் பிராட்டி. அப்படின்னால் அக்னி பகவான் வரதராஜனுக்கு ஏதோ ஒரு காரிய விசேஷத்தினால ஏறிட்ட ஒரு தன்மையை அக்னியில ஒரு காரியத்துக்காக அக்னியில எழுந்தருளினான் பெருமாள். அக்னியில ஆவிர்பவித்தான். ஏதோ ஒரு காரிய விசேஷத்தினால எழுந்தருளினவன உண்மையான சுபாவம் அவனுக்கு அது கிடையாது. அவன் ஏற்றிக்கொண்ட, ஆரோபம் பண்ணி கொண்ட சுபாவம் அந்த சுபாவம். அதை மாற்ற பிராட்டியால முடியாதா? பெருந்தேவி தாயாரால் அது கூட முடியாது. அதனாலதான் சுவாமி தேசிகனே முதல் ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது எப்படி சொன்னார்? கோபி காருண்ய ராசிகின்னார் இல்லையா? கலையத்து குசலம்னா கோபி காருண்ய ராசிகின்னு புல்லிங்கத்தில் சொன்னவர் கடைசியில் 50வது ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது போக ஈஸ்வர்ய பிரிய சகச்சரை காபி லக்ஷ்மி கட்டாட்சை பூயஸ்யாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தாம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். காபி லக்ஷ்மி கட்டாட்சை பூயஸ்யாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தாம். யாரால இதெல்லாம் வந்தது? காபி லக்ஷ்மி கட்டாட்சை, அவளால் ஏற்பட்டது. அந்த அசாதாரணமான குணத்தோடு கூடிய மகாலட்சுமி தேவியினால் ஏற்பட்டது இது மொத்தம். ஷியாமா புவனஜனனி, இங்க ஷியாமலோ அவ்யவாகான்னு சொன்னார். அந்த இடத்துல ஷியாமா புவனஜனனின்னு பெருந்தேவி தாயாரை ஏறிட்டு கொண்டு சொல்றார் அந்த இடத்துல. அப்ப இதெல்லாம் வரதனுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் சாட்சாத் அந்த பெருந்தேவி தாயாரால ஏற்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் வேறறுக்கக்கூடியவன் வரதன். பத்த ஜீவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் வேறறுக்கக்கூடியவன். உத்தமாமர்த்தலம் அமைத்ததோர் எழில் தனுவின் உய்த்த கணையால் அத்திரவர கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் மற்றொரு மிகுந்த தயிர் வெண்ணை வைத்ததுணும் அத்தினமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. எல்லாத்தையும் வேற இருக்கக்கூடியவன். என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வேற இருக்கக்கூடியவன். எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கெல்லாம் இருக்கு. அதனால்தான் அந்த கரிகிரி மேல அவர் எழுந்தருளி இருக்கிறதுனால்தான் அவருக்கு அப்படி ஒரு விசேஷம் சொல்லப்படுறது. கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தார்.
கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தும் அவருக்கு அந்த கஜேந்திரன் விஷயத்தில் அப்படி ஒரு எண்ணம், கஜேந்திரன் ஆழ்வானிடத்தில் அப்படி ஒரு வியாமோகம் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கே ஆடி பௌர்ணமியில். அதனால்தான் அந்த கஜேந்திரன் ஆழ்வானுடைய திருநாமத்தை உடைய அந்த கிரியில நிரதிசயமான ஒரு பிரீத்தியோட அந்த மலையினுடைய சிகரத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கான் இன்னைக்கும். அப்போ அந்த காஞ்சி பட்டணத்தின் மேல ஒரு சிறு மலையில எம்பெருமான் வரதன் எழுந்தருளி இருக்கான். அவருடைய கடாட்சத்தினால்தான் சுதப்பிரகாசிகா ஏற்பட்டது. அவனால்தான் வியாதன்வானா தருண துளசி தாமபிகின்னு சொன்னார் சுவாமி தேசிகனே பின்னாடி. அப்படி ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி ஆரம்ப ஸ்லோகத்திலேயே மங்களாசாசனம் பண்ணும்பொழுது சுவாமி தேசிகன் என்ன பண்றார், ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்லி 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 அவருக்கு கிருத்தஜதைகளை தெரிவிக்கிறார். ஆரம்பத்திலேயே வரதனுடைய சரித்திரம் எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. ஆரம்பத்திலிருந்து விரத சிகரி சீம்னால தொடங்கி ஒன்று கலையத்து குசலம் நகா பரியந்தம் வரதனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லப்படுறது. அது ஞாச தசகமாக இருக்கட்டும், ஏதத் தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராபயஸ்வம், ஆர்த்த பிரபத்தியா திருத்த பிரபத்தியான்னு கேட்டால் நான் பண்ணிக்கணும், சத்தியாக மோட்சத்துக்கு நான் ஏன் வரேன்னு சொல்லணும், ஏதத் தேகாவசானே மோட்சத்துக்கு வரேன், அது வரைக்கும் வரதனை சேவிச்சுட்டு இருக்கேன்ற. வரதன வைகுண்ட வாசேபி நமே பிலாசா, வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆசை கூட எனக்கு வரவே வராது, வரதன் திருவடியில் இருந்தாலே போகிறோம், வரதன் திருவடி ஒன்றே போகிறோம், வேற புகலிடம் அப்படின்னு நமக்கு ஒன்றுமே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வரதனுடைய ஒரு பாக்கியம். சமஸ்த பிராணி தந்திரான பிரவீண கருணோல்பனா விலசந்து கட்டாட்சாஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதே, திருக்கச்சி நம்பிகளுடைய ஸ்லோகம் இது. சமஸ்த பிராணி தந்திரான தந்திரான எல்லாரையும் நன்றாக காப்பாற்றுவதன் பொருட்டு இந்த இடத்திலே எழுந்தருளினார் பெருமாள் அப்படின்னு சொன்னார். விலசந்து கட்டாட்சாஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதே, என்னிடத்திலே உன்னுடைய கட்டாட்சமானது இருக்க வேண்டும் அப்படின்னே பிரார்த்திக்கிறார். பராசர பட்டர் சொல்றார், ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய உத்தர சதகத்தில் உத்தர சதகம் சொல்லும்பொழுது இது அடியன் 98வது ஸ்லோகம். இது தயா பரவ்யசனஹரா பவவ்யதா சுகாயத்தே மம ததகம் தயாதிகா ததாப்யசௌ சுகயதி துக்கம் இத்யதா தயஸ்வ மாம் குணமய ரங்கமந்திரா அப்படின்னா. எவ்வளவோ கஷ்டப்படுறோம் லோகத்தில். தயை அப்படின்றது மற்றவர்களுடைய கஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியது. பரதுக்க அசகிஷ்ணுதா தயா அப்படின்னு சொன்னார். மற்றவர்கள் படக்கூடிய துக்கத்தை பார்த்து சகிக்க மாட்டாத ஒரு தன்மை தான் தய. சம்சார துக்கம் எனக்கு சுகமாக தெரியறது, நான் பண்ண பாபம் சம்சார துக்கத்தில் இருக்கிறது எனக்கு சுகமாக தெரியறது. என் சுகத்தை தொலைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் துக்கத்தையே சுகமாக நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் பெருந்துக்கத்தை அனுபவிக்கிறேன், ஆனால் அதை நான் சுகமாக அனுபவிக்கிறேன். அதை எப்படி நான் போக்கடிப்பேன், அதை எப்படி போக்கடிக்கிறது வழி தெரியல. உம்முடைய தயை அப்படின்ற குணத்தினால என்னுடைய சம்சார துக்கமானது நீங்கும் அப்படின்னு பார்த்தால் உம்முடைய தயையை நான் யோசித்து கூட பார்க்கல. சம்சார துக்கத்தையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சம்சார துக்கத்தை சுகமாக நினச்சிட்டு உட்காந்துட்டு நான் உம தயையை பார்க்கவே இல்லை. எனக்கு தான் இந்த நிலைமை, உமக்கு அப்படி நிலைமை இல்லையே. உமக்கு இந்த நிலைமை இல்லையே. உமக்கு நிலைமை என்ன, எல்லாரையும் ரட்சிக்கிறது தானே உம்முடைய காரியம். அதனால நான் உம்மை தள்ளி வச்சாலும் உம்முடைய தயை இருக்க, அந்த தயைன்ற பெரிய குணத்தை கொண்டு என்ன நீர் தள்ளி வைக்கக்கூடாதுன்றார் பட்டர். என்ன நீர் தள்ளி வைக்காமல், என்ன நீர் நான் உம்மை அபேட்சிக்காமல் இருந்தாலும் நீர் என்னை உபேட்சை பண்ணாமல் நீ என்ன அனுகிரகிக்கணும், என்னை ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய்னு நாச்சியார் சொன்னா போல. ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன் திருவாய்மொழியில், அண்ணலே உன்னடி சேர அடியேற்கு ஆவாவென்னாயேன்னு ஸ்ரீனிவாசன் விஷயத்தில் ஆழ்வார் சொல்றாரு. அது மாதிரி ஒரு 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 எண்ணத்தோட
நீ எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பட்டர் சொல்கிறார். கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன்னார் ஆழ்வார். எனக்கு வேற கத்தியே தெரியல வரதா, உன்னுடைய திருவடியை தவிர வேற கத்தி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் தான் சொல்லும்பொழுது சுவாமி தேசிகனே பின்னாடி கரிசிகரி வெங்கடஸ்தாயினஹா இல்லை கரிசிகரி விட்டங்கஸ்தாயினா கல்பவிருக்ஷாத் பவதி பலம் அசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். இப்படி ஒரு கல்ப விருட்சம் நம்ம கையில் இருக்கு. ஹம்ச சந்தேசத்தில் ஒரு 26வது ஸ்லோகம் இருக்கு. திவிதேச வர்ணனங்கள் சொல்லும்பொழுது சக்கரவர்த்தி திருமகன் அன்னப்பறவையை தூது விடுறார். அப்போ சொல்றார், நானாரத்னைர் உபசித குணாம் நித்திய சங்கீத நாதாம் பூமேர் திரக்ஷ்யசி உச்சித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சீம் யஸ்யாம் நித்யம் நிஹித நயனோ ஹஸ்திசைலாதிவாசி துவந்த்வாதீத சகல புருஷோ திருஷ்யத்தே சத்யகாமஹா அப்படின்னே சொல்றார். திருஷ்யத்தே சத்யகாமஹா. பூமிக்கு தேவி போற அந்த பூமி தேவிக்கு பெருமை தக்க ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னு கேட்டால் பூஷணமாக இருக்கக்கூடிய இடம் எதனால் காஞ்சி அப்படின்ற நகரம் ஒன்று இருக்கு. அந்த நகரத்தை காட்டுறேன். துவந்த்வ அதீதா இரட்டையாக குற்றமற்றவர்களாக சத்தியகாமக நித்தியமான வஸ்துக்களை போக்கிய வஸ்துக்களை உடையவனான சஹா புருஷா அந்த பரமபுருஷன் யாருன்னா அத்திசைல அதிவாசி அத்திகிரியிலே வசித்து கொண்டிருக்கக்கூடியவன். அவனால எப்பொழுது சர்வதா எந்த நகரமானது அவனுடைய கட்டாட்சத்திற்கு உரியதாக இருக்கிறதோ அந்த நகரத்திற்கு நீ செல்ல போகிறாய் அப்படின்னு. அப்போ காஞ்சியில் இருக்க காஞ்சி க்ஷேத்திரத்தை அவனுடைய கட்டாட்சம் பெற்ற க்ஷேத்திரமாக பெரியவாள் வர்ணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரதன், இந்த வரதன் விஷயமாக நாம் இன்னைக்கு மங்களாசாசனத்தை பெரியவர்கள் எல்லோரும் சாதித்தபடி அனுபவித்தோம். நாளையிலிருந்து வரதராஜ பஞ்சாசத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படிலாம் நாம் அனுபவிக்க முடியுமோ வரதராஜ பஞ்சாசத்தை அப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி இதோட இந்த இன்னைக்கு மங்களாசாசன விஷயத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.